Recipe Adventure subscribers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் பிரியாணி. இன்னைக்கு எபிசோட் பிக் பாஸ் எபிசோட் பார்த்துட்டு இருந்தோம். அப்பதான் அவங்க பன்னீர் பிரியாணி சாப்பிட்டாங்களே, சரி நம்ம ஏன் மஷ்ரூம் பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மஷ்ரூம் பிரியாணி செய்ய போறோம். தேவையான பொருட்கள் மஷ்ரூம், அப்புறம் கேரட், பீன்ஸ், ஆனியன், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் ஆல் ஸ்பைசஸ், முந்திரி ஃப்ரைட், ஆனியன் ஃப்ரைட் வேணும், கர்ட், கரம் மசாலா, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கீ, ஆயில், அப்புறம் ரைஸ். தேவையான பொருள் உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம். எண்ணெய், நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஆல் ஸ்பைசஸ், அப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் இது நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா டார்க் கலரில் ஆகும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் தக்காளி, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துலாம். கேரட், பீன்ஸ், அப்புறம் மஷ்ரூம் மூணுமே ஒரே டைமில் சேர்த்துட்டு நல்லா காய்கறிகள் வேக வைக்கணும். ஒரு ஹாஃப் பாயில் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, தயிர், அப்புறமா வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு இது மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைங்க. காய்கறிகள்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை போட்டுட்டு லெமன் கொஞ்சம் புழிஞ்சிட்டு அப்புறம் இறக்குனா பிரியாணி ரெடி. கடைசியாக இறக்கும் போது என்ன பண்ணுங்க, ஃப்ரை பண்ண அந்த ஆனியனும் முந்திரியும் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக கம்மன்னு இருக்கும்.